நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதில் பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சந்திர நாடி. சந்திர நாடி தான் என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வரும். சந்திர நாடி, கோச்சார சந்திரன், இது வந்து எப்படி எனக்கு வந்து இது வந்து கற்றுக்கணும் முன்ன வந்தது கேட்டீங்கன்னா, நான் இதில் ஜோதிட ரகசியம் சேனலில் வந்து நம்ம சக்தி ஜோதிடம் சுவாமிஜி ஐயா பேசியிருப்பாங்க. சக்தி ஜோதிடம் சுவாமிஜி ஐயா சொல்லிட்டு நம்ம இந்த இதில் திருச்சியில் இருக்கா, திருச்சியில் இருக்கிற சார் இருக்காரு ஐயா. அவங்க மூலமாக தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் உள்ள வரத்துக்கு காரணம் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி ஐயா. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு நான் மனமான்ற நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து நிறைய எனக்கு வந்து ஆசை வந்தது. ஜோதிடம் கற்றுக்கணும். ஐயாட்ட கேட்டேன், ஐயா எனக்கு ஜோதிடம் வருமா, எனக்கு வந்து படிக்க முடியுமா கேட்டால், நீ நல்லா படிடா உனக்கு வரும் சொல்லிட்டு எனக்கு வந்து ஊக்கப்படுத்தினார். ஸோ அவருடைய ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும் சக்தி ஜோதிடம் ஐயா சுவாமிஜி அவர் பேசும்போது ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் சின்ன வயசுல, ஏன்னா 2014 இருந்து ஐயா எனக்கு பழக்கம். நான் முதல்ல வந்து நான் வந்து ஜோதிடம் பார்க்கும்போது இந்த சந்திரநாடியை வச்சு தான் எனக்கு பலன் சொன்னார். ஸோ ஐயாவோட அதாவது என்னுடைய வயசு ஐயாவோட அனுபவம் சொல்லலாம். அவ்வளோ ஜோதிடத்தில் ஐயாவோட வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துப்பேன். ஐயா வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த டிவியில் பேசும்போது லோட்டஸ் நியூஸில் பேசுவார். அதில் பேசும்போது வேலைக்கு போயிட்டு வந்து நோட்ஸ் எடுப்பேன் ஐயாவோட. அப்போ அந்த அளவுக்கு ஐயாவோட அக்யூரேட் கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ ஜோதிடத்தில் எல்லாமே சொல்ல முடியுமானா, எனக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா இந்த சந்திரநாடி மட்டும்தான். சந்திரன் சொல்லாத எதுவுமே குறிகாட்டாது. நீங்கள் சந்திரநாடியை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சோழி பிரச்சனை பார்த்தாலும் சரி, அஸ்தமங்கல பிரச்சனை பார்த்தாலும் சரி, ஜாமக்கோள் பார்த்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை பார்த்தாலும் இந்த சந்திரநாடிக்கு ஈக்குவல் வராது. கரெக்டாக குறிகாட்டுவார். உதாரணம், நேத்திக்கு ஒரு ஜாதகம் அவர் முன்னேத்து எனக்கு வந்து கரெக்டாக அமுச்சு விட்டார். நவமி தேதியில் அவர் வந்து பிறந்திருக்கிறார். நவமி தேதியில் பிறந்தா சிம்மமும் விருச்சகமும் பாருங்க திதி சூனியம். நவமி தேதியில் பிறந்தா சிம்மமும் விருச்சகமும் திதி சூனியம். அவர் வந்து பிறந்த ஜாதகத்தில் கரெக்டாக சந்திரன் அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு கோச்சார அவருடைய ஜாதகம் இருக்கு. சந்திரன் போய் ராகுவை தொடுது கரெக்டாக 3 டிகிரி. அவர் எனக்கு ஜாதகம் அனுப்பும்போது நான் சந்திரன் நாடி அடிச்சு நான் பார்க்கும்போது கோச்சாரத்தில் இங்கே வந்து கும்பத்தில் சந்திரன் போயிட்டு இருக்காரு. கோச்சாரத்தில் இந்த இடத்துல வந்து பாருங்க, கோச்சாரத்துக்கு இங்கே பாருங்க ராகு இருக்காரு. சந்திரன் இங்கே போயிட்டு இருக்காரு 2 நாளுக்கு முன்னாடி. இன்னைக்கு சந்திரன் மீனத்துக்கு வந்துட்டார். கோச்சாரத்தில் சந்திரன் ராகு போயிட்டு. அப்போ சந்திரன் ராகு அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகும் அவர் என்கிட்ட பார்க்கும்போது நான் பார்க்கும்போது சந்திரன் ராகும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. நான் எடுத்த உடனே கேட்குறேன், சார் நீங்கள் வந்து பொருளாதாரத்தோட பாதிப்பு சந்திப்பீங்க, பொருளாதாரத்தோட ஒரு பிரச்சனை வரும், இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருப்பீங்க எல்லாமே சொன்னேன். சந்திரன் ராகுக்கு வச்சு ஒரு 10 பாயிண்ட் சொன்னேன். ஆமாம் சார் எல்லாமே கரெக்டு. அந்த கோச்சார சந்திரன் எப்படி குடிகால் சந்திரநாடியை வச்சு நீங்கள் எல்லாமே சொல்லலாங்க. திருமண பொருத்தம் சொல்ல முடியுமா? சந்திரநாடியை வச்சு சொல்லலாம். சந்திரநாடியை வச்சு சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து இப்போ பாருங்க மேரேஜ் வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஒருத்தருக்கு வந்து பாருங்க பெரிய இடம் கிடைக்குமா, உங்கள் ஜாதகத்தில் இருக்க எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் வச்சு சந்திரனை வச்சு சொல்ல முடியுமானா க்ளீனாக ஓப்பனாக சந்திரநாடி வச்சு புட்டு வைக்கலாங்க. அவ்வளோ எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், நான் விரும்புகிற சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரநாடி மட்டும்தான். பர்ஃபெக்டாக சொல்லுவார். இதுதான் கேள்வி, இதுதான் பதில். அது நடக்கும் நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போய் ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தசா புத்தி பார்ப்போம். கோச்சார சந்திரன் எந்த கிரகத்து மேலே போயிட்டு இருக்காரோ அதுக்கு உண்டான நம்ம உண்டான மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது புத்தி நடக்குதா தசை நடக்குதா பார்க்கணும். தசா புத்தி அந்தரம் இந்த 3 நடக்குது. அது மேலே போயிட்டு இருக்காருன்னா சம்பவம் உறுதியாக நடக்கும். இல்லை அவர் வந்து இப்போ எந்த கிரகம் இப்போ வந்து உதாரணம் எடுத்துங்க, இப்போ வந்து எனக்கு மேரேஜ் நடக்கல வராரு, யாரோ ஒருத்தர் வராங்க, மேரேஜ் நடக்கல எனக்கு வந்து இப்போ மெயின் அப்புறம் குழந்தை பாக்கியில் ஒருத்தர் வராங்க, மேரேஜ் நடக்கல ஃபஸ்ட்டு பார்ப்போம். கோச்சார சந்திரன் ஒரு இது ஒன்று 10 உதாரணம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து பாருங்க கூறி இங்கே இருக்காரு, கோச்சாரத்தை வெளியே போடுறேன். ஒரு உதாரண ஜாதகத்தில் சுக்கிரன் இங்கே இருக்காரு. லக்னம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம். லக்னம் பாருங்க மேஷ லக்னம். இப்போ இன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் வராருன்னு வச்சுங்க. இன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் வராரு, சார் எனக்கு வந்து பாருங்க மேரேஜ் நடக்கணும்னு வராரு. இன்னைக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல இன்னைக்கு கோச்சார சந்திரன் இங்க இருக்காரு. கோச்சார சந்திரன் இன்னைக்கு வந்து பாருங்க மீனத்தை இருக்கிறாரு. சுக்கிரனை தாண்டிட்டாரு. இந்த மேஷ லக்கணத்துக்கு 7 கூடியவர்
கரெக்டா பாருங்க, பாத்தகத்துல 11 இருக்கு. சுக்கிரனை தாண்டிட்டாரு, அங்க வெளியே ராகு உட்காந்துருக்காரு. இங்க ராகு உட்காரும் போது கோச்சார சந்திரன் வந்து சுக்கரனை தாண்டிட்டார். சுக்கரனை தாண்டிட்டாருன்னா அவருக்கு ஒண்ணு மேரேஜுக்கு ஒண்ணு வந்து முடிஞ்சிருக்கும். ஏன்னா சுக்கரனை தாண்டி போயிருக்காரு. ஏன்னா ராகு வேற கோச்சாரத்துல அங்கே வேற உள்ள இருக்காரு. அப்ப ராகு கோச்சாரத்துக்கு உள்ள இருக்கும்போது அவர் வந்து மேரேஜ் நடந்ததே பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டு வருவார். இவர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து போய் பார்க்கலாம் அப்படி கூட மறைச்சிட்டு வருவாங்க. ஏன்னா கோச்சார சந்திரன் சுக்கரனை தாண்டி 12ஆம் இடத்துக்கு போயிடாரு. சப்போஸ் மேரேஜ் நடக்கல, உண்மையிலேயே அவர் மேரேஜே எனக்கு நடக்கலைங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல போகும்போது அவருக்கு நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நம்ம வாய்ப்பே கிடையாது, நடக்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாருங்க 7ஆம் அதிபதிக்கு பாருங்க கோச்சார சந்திரன் பாருங்க தொடர்புல இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்லலாம். ஸோ கோச்சார சந்திரனை சுட்டி காட்டாத எதையுமே சொல்ல முடியாது. ஜாதகத்துல எவ்வளோ பாயிண்ட் சொல்ல முடியுமானா இந்த கோச்சார சந்திரன் போய் காட்டும். சார் நான் ஒரு இம்மிடியட்டா இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது சார், ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் வந்து இம்மிடியட்டா நான் ஒரு 2-3 கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு வந்து நடக்கும் அப்படின்னா இந்த கோச்சார சந்திரனை வச்சு கோயில் கொடுக்கலாம். என்னுடைய பரிகாரங்கள் எப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா, நான் முதல்ல பார்த்தீங்கன்னா தசாநாதனுக்கு உண்டான பரிகாரம் என்ன தசை நடக்குது, அவர் தான் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி என்ன தசை நடக்குது, அதுக்கடுத்து என்ன புத்தி, நடக்குது, இது 2 தான் மெயினுங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்கடுத்து பாருங்க அந்தரநாதன். இந்த 3 தாண்டி எந்த சம்பவமும் நடக்குமானா நடக்காதுங்க. இந்த 3 தான் முக்கியம். தசா புத்தி அந்தரம். அதுக்கப்புறம் சூழ்ச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா பார்த்தீங்கன்னா பிராணன் இருக்கு. எவ்வளோ பேர் கேட்பாங்க, சார் இப்போ இமிடியட்டா என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கோச்சார சந்திரன் எந்த கிரகத்து மேலே போயிட்டு இருக்காரோ, உதாரணத்துக்கு அதுக்கு உண்டான தசா புத்தி நடந்துங்கன்னா, தசாவோ புத்தியோ அந்தரமோ நடந்தா அந்த சம்பவம் உறுதியா நடக்கும். சார் எனக்கு வந்து கோச்சார சந்திரன் தொடர்பில் இல்லை, இப்போ வந்து பாருங்க ஒருத்தர் வந்து எனக்கு வந்து பாருங்க இது இல்லைன்னு வர குழந்தை இல்லைன்னு வராரு, லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்காரு. இப்ப 5ஆம் அதிபதி வந்து சூரியன், அவர் வந்து 10ல போறார். இப்ப பாருங்க ஒருத்தர் வந்து எனக்கு வந்து பாருங்க குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை போறக்கமான வராங்க. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை மட்டுமே வச்சுமே நம்ம பார்க்கக்கூடாது. குழந்தை பாக்கியம் இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து கருவை சுமக்கிறவங்க, அவங்க தான் வந்து எல்லாமே வந்து எல்லாமே டோட்டலு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெண் ஜாதகம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆண் ஜாதகம். ஸோ 2 ஜாதகத்துலையும் என்ன பிரச்சனை ஆண் ஜாதகமே சொல்லிடும். இருந்தாலும் நமக்கு வந்து மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அந்த இது கொடுக்கறதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. ஏன்னா ஆண் ஜாதகத்துலேயும் காட்டி கொடுத்துரும், இவருக்கு வந்து நாளைக்கு மேரேஜ் நடந்தாலும் குழந்தை பாக்கியம் பிரச்சனை இருக்குன்னு காட்டி கொடுத்துரும். இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபுல் ஃபோக்கஸில் பண்ணணும் இல்லையா, கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போ இவங்க வீட்டு அம்மா மனைவி ஜாதகத்தை கொடுங்க, 2 பேர் ஜாதகமும் இவங்களுக்கு ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை அப்போ பார்க்கும்போது தான் பார்க்கணும். இப்போ வந்து பாருங்க கோச்சார சந்திரன், அதாவது கோச்சார சந்திரன் பாருங்க இப்போ வந்து பாருங்க சூரியனுக்கு தொடர்புல இல்லை, 5ஆம் அதிபதிக்கு தொடர்புல இல்லை, 5ஆம் அதிபதிக்கு சூரியன் தொடர்புல. ஆனால் வந்து பாருங்க இதில் 2வது பார்த்தீங்கன்னா மெயின் என்ன குழந்தை பாக்கியம்னா மெயின் பார்த்தீங்கன்னா குருவோட தொடர்பு எடுத்துக்கலாம். மெயின் பார்த்தீங்கன்னா குருவோட தொடர்பு இதில் வந்து எடுக்க முடியுமானா எடுக்கலாம். இப்போ வந்து பாருங்க குரு பார்க்குறாரு, அப்போ வந்து என்ன சொல்லணும், இப்போ குரு பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்கும். அவரும் வந்து பாருங்க சந்திரனுக்கு குரு 2க்கு 1 கொண்டு பாருங்க பாதகமா இருக்குது. அப்போ ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் கிடைக்கும், ஏன்னா குரு சொந்த வீட்டு தான் பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஆனா இவர் வந்து பாருங்க நின்ன இடத்துக்கு வந்து பாருங்க சந்திரன் பாதகத்தில் உட்காந்துருக்காரு. அப்ப வந்து கிடைக்கும், ஆனா ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஒரு அந்த மெயின் பத்தி விரையம் பண்ணணும் சொல்லுவாங்க. இப்ப ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு எவ்வளவு செலவு பண்ணிட்டேன், இப்பதான் நீங்க என்ன பண்ணணும், இப்ப தசாநாதனுக்கு போகணும். இப்ப வந்து பாருங்க இப்ப குரு பார்த்துட்டாரா, இப்ப குரு பார்த்துட்டு போது என்ன தசை நடக்குது, மெயின் பார்த்தீங்கன்னா குரு தசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, 100% உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, எழுதி கொடுத்துடலாம். 100% உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்க எழுதி அழகா கொடுத்துடலாம்.
சார் குரு தசை நடக்கல, சார் குரு புத்தி நடக்கல, குரு அந்தரம் நடக்கல, அது எப்போ வருது, அது எப்போ வருது பார்க்கணும். இப்போதைக்கு இல்லை சார், 3 வருஷத்துக்கு இப்போதைக்கு வரல, வரல அப்படின்னு 3 வருஷம் தசையும் வரல அப்படின்னா புத்தி வரும். ஏன்னா புத்தி இல்லை எப்படி வந்துடும், ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து புத்தியும் இல்லை வரலன்னு கேட்டீங்க, அதுக்கடுத்து அந்த வந்து அந்தரம் பார்க்கணும். புத்தியும் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 3வது பார்த்தீங்கன்னா அந்தரத்தை பார்க்கணும். அந்தரம் வந்ததுன்னா கரெக்டாக இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க சார், கட்டாயம் உங்களுக்கு முடிஞ்சிடும்னு சொல்லலாம். 3மே சம்மந்தமே இல்லை அப்படின்னா இப்போ வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். சந்திர நாளில திருமண பொருத்தம் பார்க்க முடியுமா, தாராளமாக பார்க்கலாம். சந்திர நாளிலே திருமண பொருத்தம். சந்திர நாடியில எப்படி சார் திருமண பொருத்தம் பார்க்கறது? எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் பார்த்தா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவில் தான் என்னால் இன்னும் பேச முடியுது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் நிறைய கண்டென்ட்டு, நிறைய எனக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரியுதோ எல்லா பாயிண்ட்ஸும் நான் கொடுக்குறேன். எல்லாமே நான் எதையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறதில்லை. இதில் மெயினாக பாருங்கள், அப்போ திருமண பொருத்தம் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா திருமண பொருத்தம் தாராளமாக பார்க்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு சந்திரன் இங்கே இருக்காரு, இப்போ வந்து பாருங்கள் ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. இப்போ வந்து பாருங்கள் கோச்சாரராக, இப்போ வந்து கும்பத்தில் இருக்கிறாரு. அவருடைய பிறந்த கால ஜாதகத்தில் வந்து பாருங்கள் இப்போ ராகைக்கு இங்கே இருக்காரு வச்சுருங்க, கோச்சார சந்திரன் அது மேலே போயிட்டு இருக்காரு. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சார் எனக்கு இந்த பொண்ணுக்கு, என் பொண்ணுக்கோ பையனுக்கோ மேரேஜ் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் கேட்பாங்க. சில பேர் கேட்பாங்க, என் பொண்ணுக்கு பார்த்து பெரிய இடமா வருமா, என் பையனுக்கு பெரிய இடமா வருமாலாம் கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு தாராளமாக பெரிய இடமா வருமானு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லலாம். இந்த சந்திரன் ராகு மேலே போகும்போது பெரிய இடமான்னு கேட்டிங்கன்னா பெரிய இடமா வரும். அங்கே பிரச்சனை வரும். கரெக்டாக சந்திரன் போய் பாருங்கள், ராகு போய் முட்டுது, ராகு பாம்பு கரெக்டாக போய் முட்டுது. போய் முட்டும்போது அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஆனால் சம்பவம் உறுதியாக நடக்குமானா நடக்கும். இதில் மெயினாக பாருங்க, இப்போ என்ன தசை இதுக்கு அப்புறம் தான் தசைக்கு போகணும். ராகு தசை நடக்குதா, ராகு புத்தி நடக்குதா, இதெல்லாம் என்ன 3த்துல நடக்குது, இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம வந்து சக்ஸஸ் கொடுக்கணும். ஸோ சந்திர நாடியில் சொல்ல முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ சந்திரன் இப்போ வந்து ராகு மேலே போயிட்டு இருக்கிறா, இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், கோயில் வழிபாடு கொடுக்கணும். இப்போ ராகுக்கு உண்டான கோயில் என்ன, மெயினாக பாருங்கள் பெண் தெய்வ வழிபாடு இருக்கும். அந்த பெண் தெய்வ வழிபாட்டில் என்னென்னலாம் கொடுக்கலாம். பெண் தெய்வம்னா இப்போ வந்து பாருங்க ராகு பெண் வீட்டில் இருக்காரு, அப்போ வந்து பாருங்க பிரத்திங்கரா வழிபாடு,